மாதத்தின் முதல் நாளிலும் தேவனுடைய வார்த்தை பர்வதத்தை போலிருப்பார்கள். யார் பர்வதத்தை போலிருப்பார்கள் என்று சங்கீதம் 125 அதிகாரம் 1 சொல்லுது. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போலிருப்பார்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள். அப்படி நம்புகிறவர்கள் அசையாத மலையைப் போல இருப்பார்களாம். உண்மையில் மலையை யாராலும் அசைக்க முடியாது. அது நிலைத்திருக்கும், உறுதியுடையதாக இருக்கும். அப்படித்தான் தேவனை நம்புகிறவர்களையும் யாராலும் அசைக்க முடியாது. அவர்கள் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் தேவனுக்குள் தேவனை பற்றி கொண்டு உறுதியுடையவர்களாக இருப்பார்கள். நாங்க தேவனை நம்பி கடந்து வந்த பாதைகள் அநேகம். அப்படி தேவன் எங்களுடைய நம்பிக்கையா இருந்தபடியால் நாங்கள் அசைக்கப்படாமல் நிலைத்திருக்கின்ற பர்வதத்தை போல இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் சில சமயங்களில் சோதனைகளை அனுமதிக்கிறார். ஆனாலும் அந்த சோதனைகளில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்கான வழியையும் உண்டு பண்ணி கொடுக்கிறார். அதனால தேவனை நம்புகிறவர்கள் யாருமே அசைக்கப்படுவதில்லை, வீழ்ந்து போவதில்லை. எந்த சந்தர்ப்பமா இருந்தாலும் நாங்க தேவனை நம்பி அவரிடத்தில் அந்த காரியத்தை ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் அதை எங்களுக்காக செய்து முடிக்க போதுமானவராக இருக்கிறார். எங்களுடைய நம்பிக்கை தேவனாய் இருக்கும் பொழுது அவர் எங்களை கைவிட மாட்டார். மனிதர்களை நம்பும் பொழுது சில சமயங்களில் எங்களுடைய வாழ்க்கையில ஏமாற்றங்கள், சோதனைகள், வேதனைகள், துரோகங்கள் என்று அநேகத்தை நாங்கள் கடந்து வருவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கும். ஆனால் தேவனை நாங்கள் முழுவதுமாக நம்பும் பொழுது தேவன் எங்களை கைவிட மாட்டார். உண்மையில் தேவனை நம்புகிறவர்கள் அசைக்கப்படாத நிலைத்திருக்கிற பர்வதத்தை போல இருப்பார்கள். எங்களுடைய நம்பிக்கை தேவனாய் இருக்குமா இருந்தா எங்களுடைய வாழ்க்கையும் உறுதிப்படும். Have a hopeful day.